buddies, welcome back to my channel Cleaning 360. இன்னைக்கு நம்ம cleaning series ஓட day 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு இந்த பூஜா ஆர்டிகல்ஸை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம க்ளீனிங் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். அந்த விதத்தில் இப்போ க்ளீனிங் சீரீஸும் போயிட்டுருக்கு. டெய்லி நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சபினா, பீத்தாம்பரி பவுடர், லெமன் இது மூணுமே இல்லாமல் எப்படி பூஜை பாத்திரத்தை கழுவ முடியும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ரெண்டு பொருள் தான் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த புளி. புளி இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் கிடைக்கிற ஈஸியான பொருள் இந்த புளி. இதில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியண்ட் உப்பு தான். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பு தான். புளியையும் தண்ணியும் பார்த்தோன்னா ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக கரைச்சி விட்டுறாதீங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கரைச்சிடாதீங்க. லைட்டாக அதை ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி வந்தோன்னே தண்ணியெல்லாம் லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையுமே லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பாத்திரத்தில் இதை வச்சு தேய்க்க போகிறோம். இது நீங்கள் தேய்க்கும் போது வலிக்க அந்த புளியெல்லாம் கீழே விழுகும். அதனால இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து சிங்க்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் வச்சு பண்ணுங்கள். அது சிங்க்குள்ளே வச்சு பண்ணாதீங்க. பூஜை பாத்திரன்றதுனால சிங்க்குக்கு வெளியில் அந்த கிச்சன் ஸ்லாப்லேயே வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்படி பூஜை பாத்திரம் தேய்ச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருள் வச்சு ஒரு வாட்டி உங்கள் பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் வாரம் நீங்கள் இதே ஸ்டெப்பை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னு தானே கேட்குறீங்க? நானும் இப்படி தான் சர்ப்ரைஸ் ஆனேன். அது எப்படி சபினா இல்லை பீத்தாம்பரி பவுடர் அப்படி இல்லாட்டினா லெமன் இது கூட இல்லாமல் நம்ம இந்த ரெண்டு பொருள் வச்சு தேய்க்கிறதுனால இந்த பாத்திரம் எப்படி அவ்வளோ பளிச்சுன்னு ஆகும் அப்படின்ற டவுட்டு எனக்கும் இருந்தது. இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கும் அந்த டவுட் வரப்போகிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருக்க இந்த புளி தண்ணியை ஊற்ற போகிறேன். இதில் நான் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக உள்ளே ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கு பதிலாக அந்த கிளாஸ் ஃபுல்லாமே இந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. எதனாலன்ற ரீசனை இந்த வீடியோ மிடில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்மளோட பூஜை பாத்திரம் காப்பர் இல்லைனா பிரான்ஸில் வந்து தயாரிச்சிருப்பாங்க. இதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் வந்து குடம் இல்லை பாத்திரம் இல்லை குண்டா இதெல்லாம் கூட பித்தளையிலையோ இல்லை காப்பர் பிரான்ஸ்லேயோ பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் கூட நான் இப்போ சொல்கிறேன் இதே டெக்னிக்கை நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம க்ளீன் ஆகும், ட்ரஸ்ட் மீ. நான் இப்போ பண்ண மாதிரி அதே ஸ்டெப்பை காமாட்சி அம்மன் விளக்குக்கோ ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இதை ரப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ரப் பண்ணும் போது அதில் ஸ்டே ஆகிற அந்த புளியோட தோல்கள் எல்லாமே அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ இதை நல்லா குயிக்காக ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ தான் நம்ம வீடியோட மெயின் பார்ட். இது நான் தேய்க்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சபினாவோ இல்லை வேறு ஏதோ பவுடர் சேர்த்துக்காமல் நம்ம கரைச்சி வச்ச அதே புளி தண்ணியில் கொஞ்சமாக லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் போட்டுட்டு சாமி பொருள் கழுவுறதுக்குன்னே தனியாக வச்சுருக்க ஸ்க்ரப் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சேம் ஸ்க்ரப் சாமி பாத்திரத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சதுலே இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம லைட்டாக ரப் பண்ணவே வந்துடும். நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸை எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு. ஜஸ்ட்டு லைட்டாக தான் நான் ரப் பண்ணுறேன். என்னோடய ஸ்க்ரப்புமே ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப்பர் கிடையாது, ரொம்ப சாஃப்டான ஸ்க்ரப்பர் தான் இது. இதை வச்சு நான் லேசாக ரப் பண்ணி எடுக்கும் போது எனக்கு எவ்வளோ அழுக்கு வந்து கீழே தங்கி வருதுன்றதை நீங்களே பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்றது தெரியணுன்றதுக்காகவே நான் பண்ணுற ஒரு ஸ்டெப்புமே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்டு இருக்கேன். இதில் நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டுமே யூஸ் பண்ணல. நான் சொன்ன மாதிரி புளி அண்ட் உப்பு இது ரெண்டு வச்சு தான் நான் கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணுறேன்.
இப்போ நான் இன்பிட்வீனில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பாட்டு தான். வீடியோட பிகினிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதில் புளி தண்ணி ஊற்றும் போது அடியில் மட்டும் நனைகிற மாதிரி கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன். இது கம்ப்ளீட்டாக ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி பவுல்லலாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த பவுல் ஃபில் ஆகிற வரைக்கும் புளி தண்ணி ஊற்றிடுங்க. அது கூட சேர்த்து ரொம்பவே கடினமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளாக அது கழுவாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக சுடு தண்ணி வெதப்பான தண்ணியும் கூட அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட காப்பர்லேயோ இல்லை பிரான்ஸ்லேயோ வாட்டர் பாட்டில்லாம் கிடையாது. உங்ககிட்ட அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லை பெரிய அண்டாங்குண்டாலாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கூட சேர்த்து கொஞ்சம் வெந்நீரையும் ஊற்றிடுங்க. வெந்நீர்னால் ரொம்ப ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெதப்பாக இருக்க தண்ணீரை ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் குலுக்கி எடுத்தாலே போதும். அது உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே அப்படியே அரிச்சிக்கிட்டு வந்துடும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பூஜை பாத்திரத்தையோ இல்லை காப்பர் பிரான்ஸ் பொருளையோ வேறு ஒரு விதமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நான் இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த 2 சிம்பிள் ஐட்டம் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் இதை தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம டெக்னாலஜி வளர வளர பல விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டு இருக்கோம். ஆனால் இந்த புளியும் உப்பும் பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருள் தான். இதை நம்ம கண்டுக்காமே விட்டுட்டோம் பாருங்கள். இனிமேல் உங்ககிட்ட இருக்க பொருள் காலியானாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கவே இருக்க புளியும் உப்பும் இதை வச்சு நம்ம எப்போ வேணாலும் நம்ம பூஜை பாத்திரத்தை ஈஸியாக கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்க க்ளோ நான் சொல்லியே ஆகணும். இந்த மெத்தடில் நான் பூஜை பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி எப்படி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதே க்ளோ எனக்கு இந்த மெத்தட்லேயுமே கிடச்சிது. நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க, நம்ம க்ளீன் பண்ண பொருள் எல்லாமே நல்லா தண்ணி வடித்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்க போகிறோம். பூஜை பாத்திரம் மட்டும் நம்ம நார்மல் பாத்திரம் விளக்குற மாதிரி கழுவிட்ட பிறகு அப்படியே தண்ணி வடிய விட்டுறாதீங்க. அப்படி விட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிசுறாக தங்கிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பூஜை பாத்திரம் கழுவி முடித்த கையோடையே நீங்கள் ஒரு கிளாத் வச்சு அந்த ஈரத்தை ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அப்படி எடுக்கிறதுனால நம்ம பாத்திரம் எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். எப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை தேய்க்க தான் போகிறோம். அதுவும் நம்ம சுலபமாக வீட்டில் இருக்க பொருள் வச்சே தேய்ச்சி முடிச்சிட்டோன்னா நமக்கு செலவும் டைமும் மிச்சம். அப்புறம் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? அப்போ இப்போவே உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களே எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டிங்காக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்றது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த வேலையை நீங்கள் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தைக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல போகிறேன். என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரங்க ரொம்ப கம்மி. ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டினேன் இந்த பாத்திரத்தை எனக்கு தேய்க்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதில் நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்திருந்தோம். அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. உங்கள்கிட்ட இருக்க பூஜை பாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங்ஸும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் இதை எப்போ தேய்க்கலான்னா, காலையில் நீங்கள் எப்பவும் போல் எழுந்து கிச்சனுக்கு ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போவே கையோடவே இந்த வேலையை பண்ணிவிடுங்க. புளியை லைட்டாக ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி உப்போடு லைட்டாக நனைச்சி பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நீங்கள் மற்ற வேலைகளை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஈவினிங் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 4:30 to 5 o'clock இந்த டைமிங் ஒதுக்கி இந்த வேலையை முடிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மன்னிச்சுக்கோங்க, என்னோடய டிவைஸில் ஸ்டோரேஜ் பிரச்சனைனால என்னால் கரெக்டான டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. மெயினாக நான் இந்த பூஜை பாத்திரம் கழுவுற வீடியோவை ஏன் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வீட்டில் சாமி கும்பிடுவீங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்கள் பூஜை பாத்திரத்தை கழுவ ஈஸியாக இருக்கும்னு தான், வேறு எதுக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் கண்டென்ட்டோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் உங்களோட அங்கே பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.